வணக்கம் நண்பா. ஒரு நிமிஷம். நான் சொல்றது பொய்யா உண்மையான்னு உங்க மனச தொட்டு சொல்லுங்க. நீங்க என்னைக்காவது ராத்திரி தூங்க போறப்போ ஏன்டா எல்லாரும் என்னைய மட்டும் இப்படி மட்டம் நட்டுறாங்க அப்படின்னு அழுதுருக்கீங்களா? 4 பேர் கூடி பேசுற இடத்துல உங்க பேச்சுக்கு மட்டும் மதிப்பே இல்லாத மாதிரி நீங்க காத்துல பேசுற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள், ஏன் உங்க கூட வேலை பார்க்கறவங்க கூட உங்களை ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு முத்திர குத்திட்டாங்களா? இவன் நல்லவன், இவன் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான், இவனுக்கு ரோசம் வராது அப்படின்னு அவங்க சொல்றது நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு சமம்னு உங்களுக்கு தெரியுமா? கேடவே கசப்பா இருக்குல்ல, ஆனா உண்மை அதுதான். நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்ப உடைக்க போறேன். நல்ல காது கொடுத்து கேளுங்க. உங்களை சுத்தி நடக்கிற இந்த அவமானம், இந்த புறக்கணிப்பு, இது எதுவுமே தற்செயலா நடக்கிறதில்ல. இது ஒரு சதி. ஆமா, இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்கர வியூகம். இந்த உலகம் பலவீனமானவங்களை திங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க ஒரு காடு. இங்க நீங்க சிங்கமா இல்லனா யாராவது உங்களை ஆடா வெட்டி பிரியாணி போட்டுடுவாங்க. நீங்க நினைக்கலாம், சார் நான் எல்லாருக்கிட்டையும் அன்பா தானே இருக்கேன், நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இந்த உலகம் நல்லவங்களுக்கு சொந்தமானதில்ல, இது வல்லவனுக்கு சொந்தமானது. சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? மிகவும் நேர்மையான மரங்கள் தான் காட்டில் முதலில் வெட்டப்படும், வளைந்து நெழிந்திருக்கும் மரங்கள் தப்பித்துக் கொள்ளும். நீங்க ரொம்ப நல்லவராய் இருக்கிறதால தான் வெட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை கிண்டல் செஞ்சவங்க, உங்களை தூக்கி எரிஞ்சவங்க, இவங்க எல்லாரும் ஒரு ரகசிய குறியீட்ட, சீக்ரெட் கோட பயன்படுத்துறாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அடுத்த சில நிமிஷத்துல அந்த ரகசிய சாவி உங்க கைக்கு வரப்போகுது. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களை பார்த்து சிரிச்ச அதே உதடுகள் உங்களை பார்த்து பிரமிக்கும். உங்களை கண்டுகொள்ளாத அதே கண்கள் உங்களை தேடி அழலும். ஆனா எச்சரிக்கை, இந்த வீடியோவை பாதியில நிறுத்திட்டு போறவங்க கடைசி வரைக்கும் அந்த அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்து சாகணும். இது சாபம் இல்ல, இதுதான் விதி. ஏன்னா கடைசி 5வது பாயிண்ட்ல நான் சொல்ல போற அந்த ஒரு விஷயம், அதுதான் இந்த மொத்த கேமையும் மாத்த போற துருப்புச்சீட்டு. அது இல்லாம நீங்க முதல் 4 விஷயத்தை செஞ்சா ஆபத்து உங்களுக்கு தான். தயாரா? வாங்க அந்த 5 கட்டளைகளை உடைப்போம். பகுதி 1, எதிர்வினை என்னும் பொறி, த ரியாக்டிங் ட்ராப். ரகசியம் 1, சிங்கத்தின் அமைதி, ஸ்டாப் ரியாக்டிங். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு. ஆனா நாம என்ன பண்றோம்? ஒருத்தன் நம்மளை பார்த்து குறைச்சா நாமளும் பதிலுக்கு குறைக்கிறோம். கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு டீ கடையில நிக்கிறீங்க. அங்க ஒருத்தன் வர்றான். உங்க சட்டைய பார்த்து, என்ன மாப்ள, தாத்தா சட்டை மாதிரி இருக்கு, கலர் கொஞ்சம் கூட நல்லா இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்றான். உடனே உங்களுக்கு என்ன ஆகுது? இரத்தம் தரைக்கு ஏறுது, முகம் சிவக்குது, நெஞ்சு படபடக்குது, நாக்கு உலருது. யோ, இது எவ்வளவு விலை தெரியுமா? ஏன் இஷ்டண்டா, நீ யாருடா கேடுறதுக்கு அப்படின்னு கத்துறீங்க. இப்போ ஒரு சீக்ரெட் சொல்றேன் கேளுங்க. அந்த நிமிஷம், அந்த நொடி நீங்க தோத்துட்டீங்க. அவன் ஜெயிச்சிட்டான். ஏன் தெரியுமா? அவனுடைய நோக்கம் உங்க சட்டை கிடையாது. அவனுடைய நோக்கம் நீங்க. உங்களுடைய நிம்மதியை குலைக்கணும், உங்களை ஒரு கோமாளி மாதிரி ஆக்கணும். அதை அவன் சாதிச்சிட்டான். நச்சுத்தன்மை கொண்ட மனுஷங்க இரத்தத்தை குடிக்கிற அட்டைப்பூச்சி மாதிரி இல்ல, அவங்க உங்களுடைய ரியாக்ஷனை குடிக்கிறவங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கம் சொல்றீங்களோ, அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சாணக்கியர் என்ன சொல்றாரு? பாம்புக்கு விஷம் இல்லனா கூட அது படம் எடுத்து ஆடணும், ஆனா கொத்தக்கூடாது. அடுத்த முறை யாராவது உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இதை நான் 3 நொடி விதி, 3 செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவேன். அவன் உங்களை திட்டுறானா, கிண்டல் பண்றானா, ஓகே, உடனே பதில் சொல்லாதீங்க, அமைதியா இருங்க. அவன் கண்ணை நேருக்கு நேரா பாருங்க, முறைக்காதீங்க, சும்மா வெறுமையா பாருங்க. மனசுக்குள்ள எண்ணுங்க, 1, 2, 3. அப்புறம் ரொம்ப கூலா ஒரு சின்ன புன்னகையோட, ஓ அப்படியா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிங்க. இல்லனா உன் கருத்து எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலையை பார்க்க போங்க. அவ்வளவுதான். அங்க நடக்கிற மேஜிக்கை மட்டும் பாருங்க. அவன் மூளை குழம்பி போயிடும். என்னடா இவன், நாம இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம், இவன் முகத்துல ஒரு துளி கூட கோபம் வரலையே, இவன் நம்மளை விட பெரிய ஆளா இருப்பானோ, இவன்கிட்ட ஏதோ பவர் இருக்குமோ அப்படின்னு அவன் உள் மனசு பயப்பட ஆரம்பிக்கும். அமைதிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நண்பா, அது ஒரு ஆயுதம். கடல்ல அலைகள் சத்தம் போடும், ஆனா ஆழம் அமைதியா இருக்கும். நீங்க கடலின் ஆழம் மாதிரி இருக்கணும். சத்தம் போடுறவன் பலவீனமானவன், அமைதியா இருக்கிறவன் ஆபத்தானவன். இனிமே உங்க ரியாக்ஷன் எனும் சாவியை யாரு கையிலையும் கொடுக்காதீங்க. நீங்க ஒரு பொம்மை இல்ல, சாவி கொடுத்த ஆடுறதுக்கு. நீங்க ஒரு ராஜான்னு நினைங்க. ராஜாக்கள் தெருவுல நின்னு கத்த மாட்டாங்க, பார்வையாலேயே காரியத்தை முடிப்பாங்க. பகுதி 2, விளக்கத்தின் வலை, தி எக்ஸ்பிளைனிங் ட்ராப். ரகசியம் 2, விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள், ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங். நம்ம சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல, வீட்ல நமக்கு ஒரு தவறான பழக்கத்தை கத்து கொடுத்துட்டாங்க. அது என்ன தெரியுமா?
ஏன் லேட்டு, காரணம் சொல்லு. ஏன் மார்க் குறைஞ்சது, காரணம் சொல்லு. இப்படியே பழகி பழகி நாம வளர்ந்த பிறகும் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு நண்பன் கூப்பிடுறான், மச்சி ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போலாமான்னு கேட்குறான். உங்களுக்கு போக விருப்பம் இல்லை, நீங்க என்ன சொல்லணும்? இல்ல மச்சி எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லணும். ஆனா நாம என்ன சொல்றோம்? ஐயோ வரணும்னு தான் ஆசைதான், ஆனா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் வண்டி வேற ரிப்பேரு, வெயில் வேற அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை வாசிப்போம். நிறுத்துங்க, இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறத இப்பவே நிறுத்துங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன்னுடைய முடிவுகளுக்கு நீ விளக்கம் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் நீ உன்னுடைய அதிகாரத்தை இழக்கிறாய். நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க எதிராளி உங்களை ஒரு குற்றவாளியா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஓஹோ, இவன் நம்ம கிட்ட பொய் சொல்றான், அதான் சமாளிக்கிறான் அப்படின்னு அவன் நினைப்பான். அது மட்டும் இல்லாம நீங்க விளக்கம் கொடுக்கும்போது என் முடிவை நீங்க ஏத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு அவங்க காலில் விழுற மாதிரி அர்த்தம். நீங்க ஏன் ஒரு அடிமையா இருக்கணும்? ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் எப்படி பேசுவான் தெரியுமா? ஏன் நேத்து பார்ட்டிக்கு வரல? பதில், எனக்கு வேற வேலை இருந்தது, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். என்ன வேலை? அது என்னோட தனிப்பட்ட விஷயம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுல திமிர் இல்ல, இதுல சுயமரியாதை இருக்கு. என்னுடைய நேரத்தை நான் எப்படி செலவு பண்ணணும்னு முடிவு பண்ற அதிகாரம் எனக்கு இருக்கு. அதை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற செய்தி இதுல மறைமுகமா இருக்கு. இதை செய்ய ஆரம்பிங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன இவன் திமிரா பேசுறான்னு 4 பேர் சொல்லுவாங்க, சொல்லட்டும். ஆனா உள்ளுக்குள்ள உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்கிட்ட தேவையில்லாம பேச்சு வச்சுக்க முடியாது, இவன் ஸ்ட்ரிக்டா பேசுறான்னு முடிவு பண்ணுவாங்க. யார் அதிகமா விளக்கம் சொல்றாங்களோ அவங்க தான் அதிகமா பொய் சொல்றாங்கன்னு இந்த உலகத்துக்கு நல்லா தெரியும். நீங்க உண்மையானவரா இருந்தா உங்க செயலே பேசும், வார்த்தை தேவையில்லை. இப்ப சொல்லுங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கூனி குறுகி நிக்க போறீங்க? பகுதி 3, இழப்பின் பயம், த ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல். ரகசியம் 3, தண்டனை கொடுங்கள், உங்கள் இருப்பை குறைக்கவும். கிரியேட் கான்சிக்வன்சஸ். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான பாடம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை ஏன் மதிக்கிறதில்ல? சிம்பிள் லாஜிக். இவன் எங்கேயும் போக மாட்டான், இவனை எப்ப கூப்பிட்டாலும் வருவான், இவனை என்ன செஞ்சாலும் சிரிப்பான். ரோட்ல ஃப்ரீயா கிடைக்கிற தண்ணியை நாம எப்படி குடிப்போம்? சிந்துவோம், மிச்சம் வைப்போம், தூக்கி ஊத்துவோம். ஆனா காசு கொடுத்து வாங்கின பாட்டில் தண்ணியை என்ன செய்வோம்? ஒரு சொட்டு கூட சிந்தாம குடிப்போம். தண்ணி அதேதான், ஆனா மதிப்பு மாறுது. ஏன்? ஏன்னா ஒன்னு இலவசம், இன்னொன்னு விலை மதிப்பு. நீங்க இவ்வளவு நாளா உங்களை இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த நாளே அவங்க கூட சிரிச்சு பேசுறீங்க, பரவாயில்ல மச்சி, விடு மச்சின்னு சொல்றீங்க. நீங்க பண்ற பெரிய துரோகம் இதுதான். ஒருத்த உங்க மரியாதையை குறைச்சா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கணும். தண்டனைனா அடிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது. சாணக்கியரின் தண்டனை ரொம்ப அமைதியானது, ஆனா வலிமையானது. உங்ககிட்ட இருந்து விலகிறது தான் அவங்களுக்கு பெரிய தண்டனை. உங்களை ஒருத்த மட்டம் தட்டுறானா, ஓகே, அடுத்த முறை அவன் ஃபோன் பண்ணா உடனே எடுக்காதீங்க. 4 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்க. சாரி, பிஸின்னு போடுங்க. அவன் உங்களை பார்க்க வர்றான்னா இன்னைக்கு முடியாது, அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. உங்களை சுலபமா அணுக முடியாதுங்கிற நிலையை உருவாக்குங்க. உங்க நேரம் ஒரு வைரம் மாதிரி, அது எல்லாருக்கும் சும்மா கிடைக்காதுன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அவன் எல்லாருக்கும் உதவி செய்வான், யாரு கூப்பிட்டாலும் போவான். ஆனா யாருமே அவனை மதிக்கல. அவன் சும்மாதான் இருப்பான், அவன்கிட்ட வேலையை கொடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவன் முடிவு பண்ணான். திடீர்னு யாரு கண்ணுலையும் படாம மாயமா மறைஞ்சான். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், டீ கடை பக்கம் போறதை நிறுத்திட்டான். 1 வாரம் ஆச்சு, ஊரே குழம்பி போச்சு. எங்கப்பா அவன் இல்லாம வேலையே ஓடலையேன்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த பையன் எவ்வளவு முக்கியமானவன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. நீங்களும் அப்படிதான். சில சமயம் நீங்க காணாம போகணும், அப்பதான் உங்க அருமை தெரியும். உங்க அன்பை, உங்க நேரத்தை குப்பையில போடுற மாதிரி எல்லாருக்கும் வாரி இறைக்காதீங்க. தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க. இதை செய்யறப்போ ஒரு மேஜிக் நடக்கும். ஏன் இவன் நம்மளை விட்டு விலகுறான், நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தானா வழிக்கு வருவாங்க. பகுதி 4, நிராகரிப்பின் தைரியம், கம்ஃபர்டபுள் பீயிங் டிஸ்லைக்ட். ரகசியம் 4, எல்லாரும் என்ன விரும்புறது சாத்தியமே இல்லை. இங்க பாருங்க, இந்த உலகத்துல ஒரு பெரிய பொய் இருக்கு. நீ நல்லவனா இருந்தா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது சுத்த பொய். காந்திஜியை கூட சுட்டு கொண்டவன் இருந்தான். இயேசுவையே சிலுவையில அரைஞ்சாங்க. அவங்களே தப்பிக்க முடியலன்னா நாம ஏமாத்துறோம். உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ, அவன் என்ன தப்பா நினைச்சுப்பானோ, இவன் என்ன தப்பா நினைச்சுப்பானோன்னு பயந்து பயந்து வாழ்றதுதான். இந்த பயம் இருக்கிற வரைக்கும் நீங்க மத்தவங்க ஆட்டி வைக்கிற பொம்மை தான். விஷத்தன்மை கொண்ட மனுஷங்க இரத்தத்தை குடிக்கிற அட்டைப்பூச்சி மாதிரி இல்ல, அவங்க உங்களுடைய ரியாக்ஷனை குடிக்கிறவங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கம் சொல்றீங்களோ அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சாணக்கியர் என்ன சொல்றாரு? பாம்புக்கு விஷம் இல்லைனா கூட அது படம் எடுத்து ஆடணும், ஆனா கொத்தக்கூடாது.
அடுத்த முறை யாராவது உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இதை நான் 3 நொடி விதி 3 செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவேன். அவன் உங்களை திட்டுறாளா கிண்டல் பண்றானா, ஓகே, உடனே பதில் சொல்லாதீங்க, அமைதியா இருங்க. அவன் கண்ணை நேருக்கு நேரா பாருங்க, முறைக்காதீங்க, சும்மா வெறுமையா பாருங்க. மனசுக்குள்ள எண்ணுங்க, 1 2 3. அப்புறம் ரொம்ப கூலா ஒரு சின்ன புன்னகையோட ஓ அப்படியா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிங்க. இல்லனா உன் கருத்து எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலைய பார்க்க போங்க. அவ்வளவுதான். அங்க நடக்கிற மேஜிக்கை மட்டும் பாருங்க. அவன் மூளை குழம்பி போயிடும். என்னடா இவன், நாம இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம், இவன் முகத்துல ஒரு துளி கூட கோபம் வரலையே, இவன் நம்மளை விட பெரிய ஆளா இருப்பானோ, இவன்கிட்ட ஏதோ பவர் இருக்குமோ அப்படின்னு அவன் உள்மனசு பயப்பட ஆரம்பிக்கும். அமைதிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நண்பா, அது ஒரு ஆயுதம். கடல்ல அலைகள் சத்தம் போடும், ஆனா ஆழம் அமைதியா இருக்கும். நீங்க கடலின் ஆழம் மாதிரி இருக்கணும். சத்தம் போடுறவன் பலவீனமானவன்,